அண்மைச் செய்தி. பஹல்காம் தாக்குதலில் தொடர்புடைய பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த 2 பேர் என்ஐஏ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். அப்பாவி மக்கள் 26 பேரை கொன்று குவித்த பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக காஷ்மீரை சேர்ந்த பர்வேஸ் பஷீர் ஆகிய 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. பயங்கரவாதிகளுக்கு உணவு, இருப்பிடம் உள்ளிட்ட உதவிகளை இருவரும் செய்ததாக என்ஐஏ விசாரணையில் தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். யோகேஸ்வரன், பஹல்காம் தாக்குதல் தொடர்பாக 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவு கொடுத்ததாக இது பற்றிய விரிவான விவரம். உமா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பஹல்காம், அனந்தநாக் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பஹல்காம்ல ஏப்ரல் 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் திடீரென நடத்திய அந்த கொடூர தாக்குதல்ல 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டார்கள். இந்த விவகாரங்கள் தொடர்பாக என்ஐஏ விசாரணையை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில என்ஐஏவினுடைய சமீபத்திய அறிக்கைகளின்படி பஹல்காம் தாக்குதல்ல ஈடுபட்ட 3 பயங்கரவாதிகளுக்கு உணவு, இருப்பிடம் உள்ளிட்டவற்றை வழங்கி அடைக்கலம் வழங்கிய 2 பேரை கைது செய்திருப்பதாக அந்த அதிகாரப்பூர்வ என்ஐஏ அறிக்கை என்பது சொல்கிறது. குறிப்பாக பஹல்காமின் பட்கோட்டை சேர்ந்த பர்வைஸ் அகமது ஜோதர் மற்றும் பஹல்காமின் கீழ் பார்க்கை சேர்ந்த பசீர் அகமது ஜோதர் ஆகிய இருவரும் தான் இந்த தாக்குதலில் ஈடுபட்ட 3 ஆயுதமேந்திய பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலங்களை கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கைது செய்யப்பட்டிருக்கூடிய 2 பேரும் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பான லஷ்கர்-இ-தொய்பாவுடன் தொடர்புடைய பாகிஸ்தானியர்கள் என்பதையும் என்ஐஏ அமைப்பு உறுதிப்படுத்தி இருப்பதாகவும், என்ஐஏ அமைப்பானது இந்த 2 பேரிடம் நடத்தப்பட்ட தீவிர விசாரணையில தாக்குதலுக்கு முன்னர், அதாவது ஏப்ரல் 22ஆம் தேதி தாக்குதல் நடைபெறுவதற்கு முன்னதாக பர்வைஸ் மற்றும் பசீர் ஆகிய 3 ஆயுதமேந்திய பயங்கரவாதிகளை கீழ் பார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு குடிசை பகுதிகளில் தங்க வைத்திருப்பட்டிருப்பதாக அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்துல பயங்கரவாதிகளுக்கு இருப்பிடம் வழங்கப்பட்டதை தொடர்ந்து உணவு, அவர்களுக்கு தேவையான ஆயுதங்களை காஷ்மீரிலிருந்தே அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் என்ற தகவல்களையும் என்ஐஏ விசாரணையில் இருவருமே ஒத்திருப்பதாக அந்த என்ஐஏ அதிகாரிகளுடைய விளக்கு குறிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு தக்க பதிலடி என்பது மே 7ஆம் தேதி பாகிஸ்தான் எல்லைக்குள்ள நுழைந்து இந்திய பாதுகாப்பு படையினர் தாக்குதல் நடத்தியிருந்தாலும் கூட இந்த பயங்கரவாதிகள் நடத்தியிருக்கக்கூடிய பஹல்காம் தாக்குதலில் தொடர்பு இருக்கக்கூடிய 3 பயங்கரவாதிகள் யார் என்பது தொடர்பான விசாரணை என்பது இன்னும் தீவிரமாகவே நடைபெற்று வரக்கூடிய நிலையிலே 3 பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கக்கூடிய 2 பேரை என்ஐஏ கைது செய்திருக்கிறது என்ற சமீபத்திய அறிக்கைகள் உறுதிப்படுத்துகிறது. அதே நேரத்துல 2 பேரிடம் தீவிரமான விசாரணைகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில இந்த பயங்கரவாதிகள் யார், அந்த 3 பயங்கரவாதிகள் எப்படி தப்பி சென்றார்கள், அதே நேரத்துல பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்றதற்கு பிறகு அவர்கள் எப்படி அங்கிருந்து வெளியேறினார்கள் என்பது குறித்தான விவரங்கள் எல்லாம் கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் விசாரணை அறிக்கைகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.